லூக்கா 9:23. விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணுவான். வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதிகளில் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் எப்படி இருக்கணுமா? அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அனுதினமும், மத்திய எழுதின சுவிசேஷத்தில் வாசித்தோம், என்னை பின்பற்ற வர விரும்புகிறவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வர கடவன். ஆனால் லூக்காவில் அவர் சொல்லும் பொழுது அனுதினமும் என்னை பின்பற்றுகிறவன் எப்படி வரணுமா? அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ பின்பற்றுதல், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு ஜீவியம். ஏன் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வைத்திருக்கிறார் அப்படின்னும் பொழுது நம்ம இன்னும் செம்மைப்படுத்தி கொள்ள, கர்த்தருக்குள்ளாக இன்னும் நம்மை ஸ்திரப்படுத்தி கொள்ளும்படியாக, இப்போ ஆழமான அனுபவங்களுக்கு நேராக, ஆவிக்குரிய உன்னதமான அனுபவங்களுக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தும்படியாக இந்த நாட்களை வைத்திருக்கிறார். மோசே முகமுகமாய் 40 நாட்கள் அப்பம் புசியாதவனாய், தண்ணீர் குடியாதவனாய், கர்த்தரை முகமுகமாய் பார்த்து பேசின ஒரு மனுஷன். கர்த்தரோடு கூட 4 முறை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜனங்களுக்காக அவர் பண்ணின விண்ணப்பங்கள். இப்போ தனக்காக அல்ல, தன்னுடைய குடும்பத்திற்காக அல்ல, ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், ஜனங்கள் அழிந்து விடக்கூடாது, இந்த ஜனங்கள் எப்படியாகிலும் கானானை சுதந்திரிக்க வேண்டும், நீர் சொல்லியிருக்கிற அந்த கற்பனைகளை பின்பற்றி நடக்க வேண்டும், ஜனங்களுக்காக முழுவதுமாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷன் மோசே. ஆகவே தான் கர்த்தர் அந்த மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் 120 ஆண்டுகள் கர்த்தர் அவருக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, மோசையுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது அதை வாசிக்க கேட்ட எபிரேயர் 11 மறுபடியுமாக அந்த வசனத்தை வாசிங்க. மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அப்போ பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என சொல்லப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம். அப்போ எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம், அது மாத்திரமல்ல, அநித்தியமான பாவ சந்தோஷம், பார்வோனுடைய குமாரத்தின் மகன், இந்த 3 அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். இப்போ மோசே நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக உதாரணமான ஒரு புருஷனாய் காணப்படுகிறார். இப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட அவர் நேரத்தை செலவிட்டு ஜனங்களுக்காக ஐயா, நீர் அழைத்து வந்திருக்கிறீர், எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை அழைத்து வந்திருக்கிறீர், இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, இந்த ஜனங்கள் தவறு செய்திருக்கிற ஜனங்கள், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முரட்டாட்டம் நிறைந்த ஜனங்கள், அப்போ இந்த ஜனங்கள் அழித்து போடுவேன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்கிறார். நம்ம இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனங்களே, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தார், எகிப்தில் இருந்த பொக்கிஷங்களை அவர் வெறுத்தார். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற காரியம் எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம். அப்போ பொக்கிஷம் இன்றைக்கும் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6 6 அந்த 10 வசனங்கள் கொஞ்சம் வாசிங்க. தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம், உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கீடும் சேதமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலும்
எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம். இப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதா. இப்போ இந்த வசனம் அவர் பவுல் எழுதும் பொழுது, தீமோத்திக்கு எழுதும் பொழுது அவர் ஆரம்பிக்கிற ஒரு காரியம் பாருங்க, போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இப்படி ஆரம்பித்து, உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை. அப்போது உண்ணவும் உடக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்கு. அந்த போதும் என்கிற மனது, போதும் என்கிற, அப்போ எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம் இந்த கடைசி நாட்களில் மனுஷர் எப்படி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பணப்பிரியராக, தற்பிரியராக, சுகபோகமாய் ஜீவிக்கும்படியாக இந்த கடைசி நாட்களில் எல்லா இடங்களிலும் பார்க்கிறோம். பண ஆசை அதிகமாய் காணப்படுகிறது. ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் பார்க்கும் பொழுதெல்லாம் பண ஆசை. இப்போ பண ஆசையினால தான் இன்னைக்கு மக்கள் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறோம், இயங்கிக் கொண்டே இருக்கிறோம். எப்படியாகிலும் பணத்தை சம்பாதிக்க வேண்டும், ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும். ஐயா, நல்ல வசதியாய் வாழணும், நல்ல வீடு வாசல் வாங்கணும், நல்ல கார் பங்களா வாங்கணும். இப்படிப்பட்ட லௌகீகமாக அழிந்து போகக்கூடிய இப்படிப்பட்ட உலகத்தின் காரியத்திற்காக தான் இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும் ஐயா, சந்தோஷமாக இருக்கணும், நல்ல வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும். அநேகருடைய காரியங்கள் இதுதான். கர்த்தர் அதற்காக உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. ஆகவே தான் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உண்ணவும் உடுக்கவும் உங்களுக்கு இருந்தால் போதும், அந்த மனது இருந்தால் போதும். அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்களுக்கு நேராக நடத்தும்படியாக தான் கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு வைத்திருக்கு. அப்போ எகிப்தில் இருக்கிற பொக்கிஷம் இன்றைக்கு அநேகருடைய ஆசை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பண ஆசை. எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்கணும், எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும். ஆமென். அந்த போதும் என்கிற, நம்ம ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது, ஆரம்ப நாட்களில் அல்லது சிறுவர்களாக இருக்கும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாடகை வீடு தான், ஒரு சின்ன வாடகை வீடு. சந்தோஷமாக இருந்தோம், ஐக்கியமாக இருந்தோம், ஒருமனமாக இருந்தோம், விட்டு கொடுத்திருந்தோம். எல்லாருடைய காரியமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாவற்றிலும் ஐக்கியம் இருந்தது, சமாதானம் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. பிரிவினை இருக்காது, வஞ்சனை இருக்காது, சூழ்ச்சி இருக்காது, கசப்பு இருக்காது. அன்பின் அந்யோன்யம் அதிகமாய் காணப்பட்டது. ஆனால் வீடுகள் என்றைக்கு பெரிதாய் மாறிற்றோ, என்றைக்கு தனித்தனி ரூமாக மாறினதோ, அன்பு தணிந்து போச்சு. நம்ம ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாதபடிக்கு தனிமையை அதிகமாக விரும்பி கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வசதி வாய்ப்புகள் வர வர இந்த பண ஆசை, பணம் பெருக 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 மனுஷன் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறான், இந்த உலகத்தின் இச்சைக்கு நேராக அவன் எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறான். ஆகவே தான் மோசே பெரியவனான பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான், அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தான், எகிப்தின் பொக்கிஷத்தை வெறுத்தான். ஆமென். தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். இன்றைக்கு பாடு அனுபவிக்க வேண்டும், கிறிஸ்துவுக்காக நம்ம எழுந்து பிரகாசிக்க வேண்டும், ஆண்டவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக என்ன பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிற உபதேசங்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு, ஜனங்களை மழுங்கடித்து விட்டது. இன்னைக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகள் ஜனங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஜனங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதம். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உனக்காக தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மோசே பெரியவனான பொழுது அவன் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தான். தேவனுடைய ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்களை வெறுத்தான். கர்த்தருக்காக நான் எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று இனி வருகிற பலன் மீது அவன் நோக்கமாயிருந்தான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, அனுதினமும் நான் கிறிஸ்துவின் சிலுவையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அனுதினமும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பின்பற்றி நடக்கிறவனாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் எனக்கு பின்பதாக துரத்தப்பட வேண்டும் அல்லது முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும். எனக்குள்ளாக இந்த உலகம் என்ன பண்ணக்கூடாது, வேர்பற்றி எழும்பக்கூடாது. ஆகவேதான் இந்த கசப்பான வேர்களை வேரோடு பிடுங்கிறீங்க. ஐயா, அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது ஐயா. ஆகவே எனக்கு இந்த பண ஆசை வேண்டவே வேண்டாம் ராஜா. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் எனக்கு மேன்மை அல்ல ராஜா, உம்முடைய சிலுவை எனக்கு மேன்மை. இந்த அனுபவங்களுக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வரும்படியாக, உலகத்தின் பகட்டு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஐயா, டாம்பிகமான வாழ்க்கை வேண்டாம், ஐஸ்வர்யம் உள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ராஜா. அன்றன்று உள்ள ஆமேன் உடுக்கவும், எனக்கு அன்றன்றைக்கு சாப்பிடவும் ஆமேன், இதுவே எனக்கு இருந்தால் போதுமானது. ஆகவே தான் பவுல் மறுபடி அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும். அந்த மனம் வேணும். ஏன் இருக்க நல்ல வசதியான ஒரு வீடு ஐயா, நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறீங்க. ஆமென். ஒழுகல் நிறைந்த வீடாக இருந்தது, அழகான வீட்டை கொடுத்திருக்கிறீங்க.
3 வேளை அழகான சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்க, எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் கொடுத்துருக்கிறீங்க. என்ன பண்ணக்கூடாது? இருப்பதை விட்டு அகலமாய் கால் வைக்கக்கூடாது, அகலமாய் வைக்கக்கூடாது. பண ஆசை, இன்னைக்கு ஜனங்களுக்கு பண ஆசை. ஒருவரை பார்த்து மற்றவர்களை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அன்றி கர்த்தரை பார்த்து நம்ம வாழ பழகவே இல்லை. ஆமென். மற்றவர்களை பார்க்கிறோம், ஐயா இவங்க இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, நானும் அப்படி வரணும், ஐயா நானும் அப்படி வரணும். ஆமென். எகிப்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் வெறுக்கப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு ஆமென் எனக்கு சீஷன் கிடையாது. ஆமென். எனக்கு பின்பதாக வருகிறவன், எனக்கு பின்பற்ற விரும்புகிறவன் அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அனுதினமும். இன்றைக்கு ஆமென் பண ஆசையை குறித்து கொஞ்சம் பார்க்கணும். ஐயா அந்த பண ஆசை இருதயத்துக்குள்ள எப்படி இருக்கு? ஆமென் எப்படி இருக்குது ஐயா பண ஆசை? பண ஆசை இப்போ எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அது ஒரு மரமாயிருக்கிறது என்று எழுதலை, வேறாயிருக்கிறது. அப்போ அந்த வேர் தான் பரவி போகும். ஒரு மரத்திற்கு வேர் மிக மிக முக்கியமானது. ஏன் அது பரவிக்கொண்டே போகும். இந்த பண ஆசையும் அப்படிதான். இந்த இழிவான இச்சைகளுக்கு நேராக தான் உங்களை இழுத்துக்கொண்டே போகும் இந்த பண ஆசை. நீங்கள் செல்வந்தர் பணம் இருக்கிறவர்களை இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்க மாட்டாங்க. பகட்டு, ஆமென், டாம்பீகம், அவர்களுக்கு தான் எல்லா இடங்களிலும் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர்களை தான் கனப்படுத்தணும், அவர்களை தான் உயரமான இடத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் தன்னையே பிரதானப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவாங்க. இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறவர் எல்லா இடங்களிலும் நாங்கள் தான் முதன்மையாக இருக்கணும். அது இந்த வேர், ஆமென் வேர். ஆகவே தான் பண ஆசை எல்லா தீமைக்கும், எல்லா இடத்துலையும் நாங்கள் தான் முன்னாடி. என்ன ஒரு காரியம் இருந்தாலும் உடனே பணத்தை கொடுத்துருங்க. எந்த ஊழியம் இருந்தாலும் உடனே பணம். அது எப்படி என்ன ஏது அது ஏவப்பட்டு கொடுக்குறீங்களா? அது அப்படிலாம் கிடையாது. எல்லா இடங்களிலும் ஆமென் இந்த பணம் உள்ளே நுழைய என்ன ஆயிடுச்சு? நிறையா கிறிஸ்தவ ஆமென் ஊழியம் செய்கிறவர்களோட இன்னைக்கு தடுமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. முழங்காலில் நின்று ஊழியத்தை ஆரம்பித்தவர்கள், முழங்காலில் நின்று ஆமென் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதபடி முழங்காலில் நின்று கதறி செபித்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தின ஊழியங்கள் எல்லாம் இன்னைக்கு என்ன பண்ணிருச்சு? இப்படிப்பட்ட பண ஆசையினால் ஆடிக்கொண்டு இருக்கிறது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. உண்ணவும் உடுக்கவும் அது போதையா, அந்த போதும் என்கிற மனதை உடைய தேவபக்தி தான் மிகுந்த ஆதாயம். அப்போ இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளா இருக்கிறபடியினால் ஐஸ்வர்யத்தை தேடாதீங்க, உலகத்தின் ஐஸ்வர்யத்தை மேன்மை பாராட்டாதீங்க, உலகத்தில் அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களை முழுவதுமாக ஆமென் கொடூரமான மனிதனாய் மாற்றக்கூடிய அந்த ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணுங்க? முதன்மைப்படுத்தாதீங்க. அது வேண்டவே வேண்டாம். எப்படி ஆமென் பவுல் சொல்லுகிறார், கமாலியனுடைய பாதத்தின் கீழ் அமர்ந்து கல்வி கற்ற பவுல் சொல்லுகிறார், எனக்கு எப்படி கீழே எல்லாமே கீழே ஐயா, என்னுடைய கல்வி எனக்கு கீழே. அப்போ எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமும் என்னுடைய கால்களுக்கு கீழாக தான். அதை என்னை மேன்மைப்படுத்துவதற்காக கர்த்தர் கொடுக்கல. ஆமென் அது எனக்கு கீழானது, அதை மேன்மைப்படுத்துவதற்கு ஒண்ணுமே கிடையாது. நான் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எனக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நான் மேன்மை பாராட்ட வேண்டும். அதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகா பெரிய மேன்மை. எனக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்திய ஐஸ்வர்யமோட கிடையவே கிடையாது. அது எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகவே அது எனக்கு கீழ், அவர் தான் எனக்கு பிரதானம். அப்படிப்பட்ட நாவுகளாய் மாறணும். இன்னைக்கு பணம் வந்த உடனே ஆண்டவரை மறந்து விட்டார்கள், அநேகர் மறந்துட்டாங்க. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, எகிப்தின் பொக்கிஷங்கள் இழிவானது, ஆபத்தானது, அழிவுக்கு நேராக உங்களை நடத்தக்கூடியது, ஆத்தும மரணத்தை ஆமீன் விளைவிக்கக்கூடியது தான் எகிப்தின் பொக்கிஷங்கள். இன்னைக்கு அந்த பொக்கிஷங்கள் தான் அநேகருடைய இருதயத்தை ஆண்டு கொண்டே இருக்கிறது. கடன் இல்லாத வாழ்க்கை, லக்ஸரி லைஃப், ஆடம்பரமான வாழ்க்கை, ஆமீன் எல்லாவற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேட்டஸ்டாக என்ன வந்திருக்கோ எல்லாமே நான் வாங்கணும் ஐயா. ஆமீன் இப்படிப்பட்ட இழிவான காரியங்கள் இதையெல்லாம் இன்னைக்கு அகற்ற வேணும், வெறுக்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாம் ராஜா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஆமேன் பார்வோனுடைய குமாரத்தின் அடையாளமும் எனக்கு வேண்டாம். ஆமேன் அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு வேண்டாம். எகிப்தின் பொக்கிஷம் எனக்கு வேண்டாம், எகிப்தின் பொக்கிஷம் வேண்டாம். இப்போ எனக்கு வேண்டியதெல்லாம் உடைய சிலுவையை குறித்து ஆமேன் அந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் எனக்கு ஆமேன் பெற்றுக் கொடுத்திருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத அந்த ரட்சிப்பை நான் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும் ராஜா, காத்துக்கொள்ளணும் ஐயா. அதற்காக தான் நான் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் நான் ஓடிக்கொண்டே இருக்கணும் ராஜா.
இந்த உலகத்தின் ஆசைகளுக்காக, ஐஸ்வர்யத்திற்காக நான் என்ன பண்ணிடக்கூடாது? என்னை விற்று போட்டு விடக்கூடாது. ஒருவேளை ஆமென் வயிற்று பசிக்காக ஏசா சேஷ்ட புத்திரபாகத்தை விற்று போட்டது போல நான் என்ன பண்ணிடக்கூடாது? ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக என்னை நான் விற்று போடக்கூடாது ராஜா. அப்ப உண்மையாய் உத்தம இருதயத்தோடு கூட நீங்க அவரை பின்பற்றி பாருங்க. ஆமென். உண்மையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, எல்லாரை விட கர்த்தர் மேன்மையான கனத்தையும் மகிமையும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்போ உலகம் பொல்லாங்கனுக்குள்ளா இருக்கிறபடியினால் இந்த உலகத்திற்குள்ளா இருக்கிற ஆசியும் ஐஸ்வர்யமும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த உலகத்திற்குள்ளா இருக்கிற எல்லா இழிவான காரியங்கள் உங்களுக்கு மன ரம்யத்தை கொடுக்கவே கொடுக்காது. ஆமென். ஆகவே தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், நான் அல்ல, இனி கிறிஸ்து தான் ஐயா. அப்போ கிறிஸ்துவுக்காக சிலுவையில் அறையப்படுகிற அந்த உன்னதமான அனுபவத்துக்கு நேராக நம் நாடி செல்வோம். வேத புஸ்தகத்தில் ஒரு 4 புருஷர்கள் 5 புருஷர்கள் ஆமென் நம் வேதத்தில் பார்க்கலாம், இழிவான ரோகத்திற்காக தங்களை விற்று போட்டவர்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் கொடுத்த மேன்மைகளை எல்லாம் இழந்து போனவர்கள். ஒரு 4 நபர்கள், இவர்கள் எல்லாம் எப்படி ஜீவித்தாங்க, எப்படி அவர்கள் விழுந்து போனார்கள்? காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பண ஆசை தான். இந்த பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. வாசிக்கலாம், இப்போ வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டத்தை என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாகும்படி எனக்கு கொடு, அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலையை கிரயமான பணத்தை தருவேன் என்றான். நாபோத் ஆகாப்பை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக என்றான். அப்போ எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆகாப் நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை கேட்கிறார். இப்போ பண ஆசை பாருங்க, ஒரு ராஜாவை சாபத்துக்கு நேராக, அழிவுக்கு நேராக கொண்டு போகிறது. பண ஆசை. ராஜ்யம் முழுவதுமாய் ஆளுகை செய்கிறவன் அரண்மனைக்கு அருகே இருக்கிற நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை பார்த்து அவர் கேட்கிறார், ஐயா எனக்கு இந்த திராட்சை தோட்டத்தை கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது நாபோத் சொல்லுகிறார், இல்லை, என்னுடைய பிதாக்களின் சுதந்திரத்தை நான் என்ன பண்ணக்கூடாது? விட்டு கொடுக்கக்கூடாது ஐயா. இது எனக்கு பிதாக்கள் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆகவே நான் இந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணக்கூடாது? நான் இழந்து போகக்கூடாது. ஆகவே நான் உமக்கு கொடுக்க மாட்டேன். ராஜா பேசினார், நான் இதற்கு ஈடாக நீ எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சொன்னார். எனக்கு வேண்டாம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என் பிதாக்கள் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் போதும். இப்படிப்பட்ட ஒரு மனதை உடையவர் தான் நாபோத். ஆனால் இந்த ராஜாவுடைய இருதயம் பாருங்க, மனம் முடிந்து அவர் சாப்பிடாம போய் படுத்துட்டார். அவருடைய மனைவி எசபேல், என்ன ஒரு ராஜாவாக இருக்கிறீர், என்ன சாப்பிடாம படுத்துட்டீங்க? அப்போ சொல்லுகிறார், இந்த மாதிரி நாபோத் இடத்துல நான் திராட்சை தோட்டத்தை கேட்டேன், கொடுக்கல. உடனே அவள் பாருங்க, மனைவி உடனடியாக அந்த காரியத்தை எல்லாம், ஒரு ராஜா செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் அவள் செய்கிறாள் பாருங்க. அப்பொழுது மனைவியாகிய 7ஆம் வசனம், எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மனமகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன். ஆமேன். எவ்வளோ ஒரு ஆமேன் ஆணவமான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நீர் ராஜாதானையா, நீர் ராஜாதானே. ஆனால் அவர் சொல்கிறா பாருங்க, நீர் எழுந்து சாப்பிட்டு மனமகிழ்ச்சியாரு, சந்தோஷமா இரு, நீ அதை பற்றி கவலையப்படாத, அந்த திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன். பண ஆசை, பண ஆசை அது வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். அவனுடைய பிதாக்களின் ஆசீர்வாதம் அவன் சொல்லியிருக்கிறான். நிறுத்தி இருந்தால் ஒரு பெரிய அழிவு வந்திருக்காது. ஆனால் அந்த ராஜ்யம் முழுவதுமாக அவன் மனைவி சொல்லுகிற காரியம், அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் ராஜா நீர்தானே, நீர்தானே ராஜா. அப்போ உன்னுடைய ஆளுகை கீழ் இருக்கிறவன் தானே, நீ எழுந்து சாப்பிட்டு சந்தோஷமாயிரு, நான் உனக்கு அதை தருகிறேன். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, குடும்பத்தில் கணவனுடைய வருமானத்தை அறிந்து அதற்கேற்றபடி குடும்பத்தை நடத்துங்க. ஆமேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கடன் பிரச்சனை, அநேக குடும்பங்களில் இந்த கடன் நிமித்தமாக ஆமேன் சந்தோஷம் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன் இந்த கடன் வருகிறது? ஆமேன், வரவுக்கு மீறி செலவு செய்கிறபடியினால். உங்களுடைய விரலுக்கு தகுந்தபடி வீக்கம் இருக்கணும். தேவைக்கு ஆடம்பரமாய் மற்றவர்களை பார்த்து கண்ட பொருட்களை வாங்கி 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 வீட்டிற்குள் சேர்த்து இன்னைக்கு வீடு எப்படி ஆயிட்டு அப்படின்னு சொன்னால் கடனில் இருக்கு.
அப்போ இப்படிப்பட்ட ஞானம் இல்லாத காரியங்கள், இவ சொல்கிறா இன்னைக்கு சாப்பிட்டு சந்தோஷமாயிரு, நான் உனக்கு தரேன். பண ஆசை பாருங்க ஒரு மனுஷனையே கொன்று போடும்படியாக. ஆகவே தான் ஐஸ்வர்யவான் ஆகும்படி நீ என்ன பண்ணாத, தீவிரிக்காத. ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் பணம் 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 அப்படி சேர்க்கிறவங்க யார் உயிரையும் வேண்டுமானாலும் ஆமென் கொன்று போட்டாலும் பரவாயில்ல, நான் ஐஸ்வர்யவானா இருக்கணும். இதற்கு நேராக கொடூரம் உள்ள மனதாக அவருடைய இருதயங்கள் மாறிப்போகும். ஆமென். ஆக எகிப்தின் பொக்கிஷங்கள், அப்போ அந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை கொண்டு வரும். அப்போ நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை வஞ்சனையாய் அவனை கொன்று எடுத்துக்கொண்டாங்க. அது நிமித்தமாய் அவனுடைய குடும்பம் மட்டும் அல்ல, சந்ததியாய் கர்த்தருடைய சாபத்தை ஆமென் வைத்து போனான். ஆகாப்பு என்ன ஜெபம் பண்ணா, கடைசி நாட்களில் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த தவறு தெரியாமல் செஞ்சுட்டேன் ஐயா, ஆனாலும் என்னுடைய ஆண்டவர் சொன்னார் உன்னுடைய காலத்தில் அது நடக்காது, ஆனாலும் சொன்னது தான். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, ஆமென். பண ஆசை குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினான். ஐயா என் பிதாக்கள் கொடுத்த ஆசீர்வாதம், ஐயா என் பிதாக்கள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது. மனைவின் சொல்லை கேட்டு அவன் கண்டும் காணாமல் இருந்தான், சாபத்தை ஆமேன் வாங்கினான். சாபத்தை வாங்கினான். அவன் மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தில் அவன் சந்ததி முழுவதுமாக கர்த்தருடைய சாபம். ஆகவே பண ஆசை நமக்கு வேண்டாம், அந்த உலகத்தின் இச்சைகள் நமக்கு வேண்டாம். கர்த்தர் கொடுக்கிற போதும் என்கிற மனதை உடைய தேவ பக்தி நமக்கு மிகுந்த ஆதாயம். ஐயா சாப்பிட்றேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், நல்ல ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், இது எனக்கு போதும் ஐயா, இது எனக்கு போதும், இந்த சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு போதும். ஆமென். இப்படிப்பட்ட மன ரம்யத்தோடு கூட வாழ பழகுங்க, கர்த்தரதை ஆசீர்வதிப்பார். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், ராப்பகல் இல்லாதபடி, தூக்கம் இல்லாதபடி உழைத்து 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 ஆமென் நீங்கள் சம்பாதிச்சு அதன் மூலமாக யாருக்கு என்ன பலன்? பிரசங்கி பார்க்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, பிரசங்கின் புஸ்தகத்தில் 5:10 வாசிங்க கொஞ்சம். பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதும் இல்லை, இதுவும் 12ஆம் வசனம் வாசிங்க. வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும், செல்வானுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. ஆமென். அப்ப பணப்பிரியனும் செல்வ பிரியனும் என்ன, பணத்தினால் என்ன பண்ண முடியல, அவங்களுக்கு திருப்தி ஆக முடியல. எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் வந்தாலும், எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இல்லை, இன்னும் சேர்க்கணும் தான் இருக்கும். ஆனால் அவனுடைய நித்திரை எப்படி இருக்காதான், இன்பமாகவே இருக்காது. நித்திரை தூக்கம் என்பது இருக்கவே இருக்காதான். இப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, அப்போ நாபோத் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம், என் பிதாக்களின் ஆஸ்தி எனக்கு வேணும், போதும் ஐயா, என் பிதாக்கள் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், இதை நான் விற்று போடக்கூடாது. அப்போ ராஜா தந்திரமாய், அவனுடைய மனைவி தந்திரமாய் அவனை கொன்று போட்டு அதை வாங்கி கொடுத்தால், ஆனால் அது ஆசீர்வாதமாக இல்லை, அவன் குடும்பத்துக்கு சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது சந்ததியாய். ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க, விழிப்புள்ளவர்களாக இருங்க. ஐயா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின எந்த ஒரு பணமும் எந்த ஒரு ஆஸ்தியும் என் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது ஐயா. அது என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது, சாபத்தை கொடுக்கும். யார் என்ன காரியத்தை கொடுத்தாலும் தயவு செய்து அதற்கு உடன்படாதீங்க. இந்த உலகத்தின் காரியத்திற்கு மாத்திரம் உடன்படாதீங்க. மற்றவர்களை வஞ்சனையாய் வஞ்சித்து எடுக்கிற ஆஸ்திகள் என்றைக்கும் உங்களுக்கு பிரயோஜனப்படவே படாது, உங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்படவே படாது. ஆமேன். அதை உதறுங்க, வேண்டாம், எனக்கு அந்த காரியங்கள்லாம் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தின் கிரியைகள் எனக்கு வேண்டாம், ஆஸ்திகள் வேண்டாம், உலகத்தின் ஆமேன் செல்வங்கள், கரைப்பட்ட செல்வங்கள் எனக்கு வேண்டாம் ஐயா. மற்றவர்களை காயப்படுத்தி வஞ்சித்து ஆமேன் எடுக்கிற எந்த விதமான செல்வங்களும் ஆஸ்திகளும் எனக்கு வேண்டாம், விட்டு கொடுங்க. கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக இன்னொரு மனுஷனை நீங்கள் பார்க்கலாம். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அனனியா சப்பிராள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க. மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தின் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியிடத்திலே பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இரண்டாவதாக அனனியா சப்பிராள். இப்போ காணிக்கை கர்த்தருடைய சபைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காரியங்கள். அப்போது இந்த காரியமும் நீங்கள் பார்க்கும் பொழுது இதை நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு காரியம்.
2 பேருமே ஒரு மனமாக அப்போஸ்தலருடைய பாதத்தில் தங்களுடைய எல்லா விதமான ஆஸ்திகளை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தாங்க. வைத்தவுடன் இவர்களுக்கும் ஆசை. இவர்களும் என்ன பண்ணாங்க, அதை எல்லாவற்றையும் விற்று அவங்க பாதத்தில் வைக்க வேண்டியவர்கள். ஆனால் இந்த விஷயத்தில் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, உடனே அவள் பேதுரு அவனை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டார். ஆமென். உடனடியாக அப்ப 2 பேர், கணவன் மனைவி 2 பேர் ஆஸ்திகளை விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்களா, ஒரு பங்கை மட்டும், அந்த வேதம் சொல்லுகிறது வஞ்சனையாக. அப்ப வஞ்சனையாக அவர்கள் எடுத்து கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் பேதுரு கேட்கும் பொழுது, இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் கணவனிடத்தில், அனனியா கிட்ட. ஆமா, இவ்வளவுதான். ஆமென். ஆகவே தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு படைக்கிற காணிக்கைகளில் உண்மை உள்ளவர்களாய் காணப்படுங்க. உண்மை உள்ளவர்களாக கர்த்தர் ஏவுகிறபடி காணிக்கை செலுத்துங்க. ஏவுகிறபடி. இன்னைக்கு கர்த்தர் அநேக குடும்பங்களை ஆசீர்வதிக்க முடியல, அநேகரை உயர்த்த முடியல, அநேகரை மேன்மைப்படுத்த முடியல. காரணம் என்னைக்காவது நீங்க சிந்தித்து பார்த்துருக்கிறீங்களா? ஏன் ஐயா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் இருக்க மாட்டேங்குது? நீதிமொழிகள் வாசிக்கிறோம் 10:22, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை அதனோடு கூட்டார். இப்ப கர்த்தர் ஏன் என்னை ஆசீர்வதிக்கல ஐயா? ஏன் ஆசீர்வதிக்கல? நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தில் எப்படி படுறேன்? வஞ்சிக்கிறவனாய் காணப்படுறேன். வஞ்சிக்கிறவனாய். அப்ப நான் எப்படி கொடுக்கல? உதாரத்துவமாய் நான் கர்த்தருக்கு கொடுக்கல. அப்ப தசமபாகம் கொடுக்கிறோம். நீங்க தசமபாகம் எந்த சூழ்நிலையில எப்படி கொடுக்குறீங்க, நல்லா உங்க இருதயத்திற்கு அதை தெரியும். உற்சாகமாய் கொடுக்குறீங்க அந்த தசமபாகம். ஐயா, அந்த 1 மாசம் நான் உழைத்து என்னுடைய சம்பளத்தில் இருக்கிற, என் வருமானத்தில் இருக்கிற அந்த தசமபாகத்தை எடுத்து நான் சந்தோஷமாய் கொடுக்கிறேனா? கொஞ்சம் உங்க இருதயத்தை சிந்தித்து பாருங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையில் அப்போஸ்தலருடைய பாதத்தில் எல்லாவற்றையும் விற்று கொண்டு வந்து மனப்பூர்வமாய் வைத்தாங்க. எல்லாரும் வைத்தார்கள், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு குறைவானது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே நிறைவாய் காணப்பட்டது. ஆனா அனனியா சப்பீரால் மாத்திரம் ஒரு பங்கை வஞ்சித்து. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணம் எதுல? இந்த காணிக்கையில. அனனியா சப்பீரால் மரித்து போனாங்க. அவர்கள் நமக்கு கொடுக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் வந்துட்டு அப்படின்னா, ஆத்மாவோட மரணம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா மறுபடியும் அதுல இருந்து எழும்பவே முடியாது. இன்னைக்கு வஞ்சித்து போட்டபடியினால், அநேகர் காணிக்கையில் வஞ்சனையா இருக்கிறபடியினால், உற்சாகமாய் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உற்சாகமாய் செலுத்தாதபடியினால், ஐயா இந்த வாட்டி இல்லை அடுத்த வாட்டி பார்த்து கொள்ளலாம், ஆமென், அலட்சியப்படுத்துகிறபடியினால் கர்த்தர் என்ன பண்ண முடியல? உங்களை ஆசீர்வதிக்க முடியல. அப்போ எகிப்தின் பொக்கிஷம் உங்களை என்ன பண்ணிருச்சு? கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாதபடிக்கு உங்களை தாமதப்படுத்தி கொண்டே இருக்கு. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே நல்லா கேளுங்க. அப்போ ஆண்டவரே ஏன் என்னை ஆசீர்வதிக்கல? இப்போ நான் காணிக்கையில் உண்மை இல்லாதவனா இருக்கிறேன். இன்னைக்கு அநேகருடைய காணிக்கைகள், ஏலியின் ஆமென் புத்திரர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் காணிக்கை கொடுத்ததை எப்படி கொடுத்தார்களாம்? வெறுப்பாய் கொடுத்தார்களாம், உற்சாகமாய் கொடுக்கல. ஏன்னா ஏலியின் புத்திரர்கள் கொடுமையாய் நடந்து கொண்டபடியினால், ஆமென், கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய பலிகளை அவங்க என்ன பண்ணல? ஆமென், பலியாக எண்ணல. அதை எல்லிருந்து எங்களுக்கு வேண்டிய பங்கை கொடு என்று சொல்லி கட்டாயப்படுத்தி வாங்கினாங்க. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பலி செலுத்துவதை எப்படி பண்ணாங்கன்னா, வெறுப்பாக பலி செலுத்தினபடினால், விருப்பம் இல்லாதபடி பலி செலுத்தினபடினால் எல்லாருடைய கோபாக்கினை கர்த்தருடைய கோபம் எங்க வந்ததுன்னா ஏலி புத்திரர்கள் மீது வந்தது. இன்றைக்கும் வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, நீங்க காணிக்கையை கர்த்தருக்கு முன்பதாக எப்படி செலுத்தி கொண்டு இருக்கிறீங்க? அப்போ ஐயா நான் காணிக்க மனமு வந்து நான் கொடுக்கிறேனா? உற்சாகமாய் கொடுக்கிறேனா? கர்த்தருக்கு ஆமென் ஏவப்பட்டு நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேனா? உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறாரா? அப்போ வஞ்சனையில காணிக்கையை செலுத்தாதீங்க. நீங்க கொடுக்கிற பணம் ஒரு 10 ரூபாக இருந்தாலும், ஆண்டவரே இதை எனக்கு கொடுக்கும்படியான பலனை கொடுத்தீங்களேன்னு சொல்லி சந்தோஷமாய் கொடுங்க. பணம் நீங்கள் 1000, 10,000, லட்சம் அப்படி இல்லை. நீங்கள் கொடுக்குற
ரூபாய் இருந்தாலும் சரி, 5 ரூபாயா இருந்தாலும் சரி, கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் கொடுங்க, மனப்பூர்வமாய் கொடுங்க, உற்சாகமாய் கொடுங்க. ஐயா, இதை படைக்கும்படி எனக்கு இருக்கு, இருதயத்தை கொடுத்தீங்களா ஐயா, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவுதான், நான் உற்சாகமாக நான் கொடுக்குறேன் ஐயா. ஆமேன். கர்த்தர் அந்த பலியில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் ஐஸ்வர்யவான் கர்த்தர் ஆமேன் தேவாலயத்தில் காணிக்கை பெட்டிக்கு முன்பதாக அமர்ந்திருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் ஆஸ்தியிலிருந்து கொடுத்தாங்க. ஆனால் ஒரு ஏழை தாய் 2 காசை போட்டார். எல்லாரை விட இவ்வளவு தான் போட்டான். ஏன்? மனம் வந்து தனக்கு உண்டான அவ்வளவுதான், எனக்கு தன்னுடைய வருமானத்துக்கே, என்னுடைய போஜனத்துக்கே அவ்வளவுதான் ஐயா, அதை எங்கே கொண்டு வந்து போட்டாலாம்? காணிக்கை பெட்டியில் போட்டாலும். இப்போ காணிக்கை என்பது ஆமேன் உங்களுடைய பலத்தின் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு பிரியமாய் ஏவப்பட்டு உற்சாகமாய் நீங்கள் கொடுக்க பழகுங்க. ஏவுகிறபடி காணிக்கையை கொடுங்க. உணர்ச்சி வசப்பட்டு காணிக்கை என்ன பண்ணாதீங்க, கொடுக்கவே கொடுக்காதீங்க. உணர்ச்சி வசப்பட்டு அநேகர் என்ன பண்ணுவாங்க, உணர்ச்சி வசப்பட்டு காணிக்கை கொடுப்பாங்க. கர்த்தர் அந்த காணிக்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஆமேன். அப்போ உணர்ச்சி வசப்பட்டு காணிக்கை கொடுக்காதீங்க. அதே போல் இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15-16 வசனம் வாசிங்க. சீஷர்கள் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்களின் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனான எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அனிதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடலெல்லாம் சரிந்து போயிற்று. ஆமென். அப்போஸ்தலர் பட்டத்தில் ஆமென் யூதாஸ் கர்த்தர் ஆமென் இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் முழுவதும் ஜெபம் செய்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்த சீஷரில் யூதாஸ் காரியத்தும் ஒருவர். அப்போது காணிக்கை எப்படியெல்லாம் செலுத்தணும், காணிக்கை எப்படியெல்லாம் செலுத்தணும். இயேசுவோடு கூட இருந்த பொக்கிஷதாரர், பொருளாளர், ஆமென், எல்லா விதமான வரவு செலவுகளை பார்த்தவர் தான் யூதாஸ். அப்போ யூதாஸ் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து ஆண்டவருடைய எல்லா விதமான அற்புதங்களை கண்ணார கண்ட ஒரு மனுஷன். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த பொழுதும் அவர் கூட இருந்தார். ஆமென். திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தின போது கூட இருந்தார். எல்லா அற்புதங்களுக்கும் கூட இருந்த மனுஷன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இவர்தான் வரப்போகிற மேசியா. எல்லாமே நன்றாக தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இந்த பண ஆசை பாருங்க, இந்த மனுஷனை என்ன பண்ணிட்டு, வஞ்சனை, அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிரதான ஆசாரியர்கள் சொல்லி 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 அந்த மனுஷனுக்குள்ளாக அந்த பண ஆசையை என்ன பண்ணிடுச்சு, உண்டு பண்ணிட்டு வெறும் 30 வெள்ளி காசுக்கு 30 வெள்ளி காசு. ஆகவே தான் இப்போ அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் வாசித்தோம் பார்த்தீங்கன்னா, அதில் பேதுரு அழகாய் அவர் சொல்லியிருப்பார் பாருங்க. 16ஆம் வசனம், சகோதரர் இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாக இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாயிருந்தான். அநீதத்தின் கூலி. ஆமென். அப்போ அநீதத்தின் இந்த கூலியினால் அவர் என்ன பண்ணினாராம், ஒரு நிலத்தை சம்பாதித்து தலைகளாக விழுந்தான், வயிறு வெடித்து குடலெல்லாம் என்ன பண்ணிட்டான், சரிந்து போயிற்று. அநீதத்தின் கூலி. அப்போ கர்த்தரோடு கூட இருந்த ஒரு மனுஷன் பண ஆசையினால் ஒரு நிலத்தை வாங்கினான். அநீதத்தின் கூலி. நிலத்தை வாங்கினா அது என்ன நிலமா, இரத்த நிலமாக வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, காணிக்கையில் உண்மையாக இருங்க. அநீதத்தின் கூலி. ஐயா, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், என் ஆஃபீஸுக்கு ஒரு பொருள் வாங்க வேண்டியது இருந்தது. அப்போ அந்த பொருளுக்கு எனக்கு என்ன பண்ணாங்க, கமிஷன் கொடுத்தாங்க. அநீதத்தின் கூலி. அப்போ எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் என்ன இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த அநீதத்தின் கூலி என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. அப்போ இயேசுவோடு கூட இருந்த சீஷன் தான் வேதம் சொல்லுகிறது. ஆமென். யூதாசுக்குள் சாத்தான் என்ன பண்ணாச்சா, சாத்தான் புகுந்தான். இயேசுவோடு கூட இருந்தவர் எடுத்து, ஆமென், கூட இருந்தவருக்கு என்ன ஆயிடுச்சு, சாத்தான் புகுந்தான். அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்களாய் ஆண்டவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தாலும் இந்த எகிப்தின் பொக்கிஷம் எப்படியாகிலும் உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும். அது காணிக்கை போடும் போதும் சரி,
ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது நிறைவாய் செய்யுங்க, ஆசீர்வாதமாய் செய்யுங்க, மனப்பூர்வமாய் செய்யுங்க. கர்த்தருக்கு தன் தகப்பன் பிள்ளைக்கு ஊழியம் செய்கிறது போல செய்யுங்க. உற்சாகமான மனநிலையோடு கூட செய்யுங்க. அது ஆசீர்வாதம், அது ஆசீர்வாதம். அப்போ இந்த அநீதத்தின் கூலி என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. ஐயா வேலை செய்கிற இடத்துல எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்தாங்க, அது எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்தாங்க, இருக்கவே கூடாது. ஆமென். அப்படிப்பட்ட அநீதத்தின் கூலியை என்ன பண்ணுங்க? தூரப்படுத்துங்க. அப்போ அந்த அநீதத்தின் கூலி இப்படிப்பட்ட காரியங்கள் ஆமென் என்ன இருக்கக்கூடாது? வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, சபைக்குள்ளேயும் வரக்கூடாது. ஆமென். அப்போ இந்த அநீதத்தின் கூலி, யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்த மனுஷன்தான். ஆனாலும் சாத்தான் அவனுக்குள் புகுந்தபடியினால் நிலத்தை வாங்கினான், தலைகளாக விழுந்து அவன் செத்தான், வயிறு வெடித்து செத்து போனான். ஆமென். வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஐயா அந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது ஐயா. பரவிக்கொண்டே இருக்கும். பரப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைய முடியாது, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடையவே முடியாது. ஆமென். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்னன்னைக்குள்ள பாடுகள் எனக்கு போதையா, இது எனக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, மனநிறைவாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்லி அந்த வாழ்க்கைக்கு நேராய் கடந்து போங்க. அப்போ யூதாசுடைய காரியமும் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொன்னால், மரணத்தை, சாபத்தை. இன்று வரை யூதாஸ் ஆமென் சாபத்தை குறித்து தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அப்போ இயேசுவோடு எங்களோடு கூட பேதுரு சொல்கிறார், எங்களோடு கூட இருந்தவர் யார்? எங்களோடு கூட இருந்த மனுஷன். ஆனால் இயேசுவை காட்டி கொடுத்தார், நாண்டு நின்று செத்தார் 30 வெள்ளிக்காசுக்காக. அடுத்ததாக இன்னொரு சம்பவத்தை முடித்து ஆமென் வாசித்து முடித்து நம்ம ஜெபத்திற்குள்ளாய் கடந்து செல்லலாம். வாசிக்கலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசியின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுது தான் எப்பிராஹீமின் மலை தேசத்திலிருந்து இடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியையும் 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக ஒரு வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். போதும். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஆமென் இன்னொரு மனுஷன், இவனும் கூட கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு பின்பதாக, எலிசாவுக்கு பின்பதாக சென்ற வேலைக்காரன் கேயாசி நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இப்போ நாகமான் ஒரு சிறு பெண் வழி நடத்துகிறார். சீரியா தேசத்தின் ஆமென் படைத்தலைவனாக இருக்கக்கூடிய நாகமான் சொல்கிறா, இஸ்ரவேலின் தீர்க்கதரிசின் இடத்துல போனார்னா இவருடைய குஷ்டரோகம் என்ன ஆயிரும்? சுஸ்தமாயிரும். உடனடியாக அவர் நிருபங்கள்லாம் வாங்கிக்கிட்டு வர்றார். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ எலியாவை பின்பற்றின எலிசா எத்தனை மடங்கு வரம் பெற்றார்? 2 மடங்கு. எலியாவு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசா பார்த்தபடினால் 2 மடங்கு வல்லமையை பெற்றார், அபிஷேகத்தை பெற்றார். அப்போ எலிசாவை பின்பற்றின கேயாசி எத்தனை மடங்கு வல்லமை பெற்றிருக்கணும்? 4 மடங்கு பெற்றிருக்கணும். 4 மடங்கு வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் எழும்ப வேண்டிய கேயாசி. ஏன்னா தடுமாற்றம், அந்த மனம் தடுமாற்றத்தை உண்டு பண்ணும். ஆகவே தான் எல்லா இருதயத்தோடு என்ன பண்ணுவோம்? இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன பண்ணுமா? ஜீவ ஊற்று புறப்படுமா. அப்போ எல்லாவற்றாலும் இந்த இருதயம் ஆமென் என்ன பண்ணணும்? காவல் வைத்துக்கொண்டே இருக்கணும், காவல் பாதுகாத்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே ஒரு சின்ன காரியம் கூட என்ன பண்ணிடக்கூடாது? தவறாய் என் இருதயத்துக்குள்ள நுழைந்துடக்கூடாது ஐயா, தவறாய் நுழைந்துடக்கூடாது. ஆமென். எலிசா முகத்தை பார்க்கவே இல்லை. நீ யோர்தானில் போய் ஸ்நானம் பண்ணியா, ஆமென் ஸ்நானம் பண்ணும், 7 முறை நீ முங்கி எழும்பு, எல்லாம் சரியாயிரும். அதோட முகத்தையே பார்க்கல, சொல்லி அனுப்பிட்டார். அதே போல் அவருடைய மாம்சம் சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல மாறினது. உடனடியாக ஓடி வருகிறார். காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து ஐயா இதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், என்கிட்ட ஒன்று கூட வாங்கக்கூடாது. எல்லாவற்றையும் எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டும் அவர் வாங்கவே இல்லை. இதுதான் ஆமேன் கர்த்தருடைய ஊழியக்காரிகள். ஆமேன் காணிக்க ஏவப்பட்டு ஆமேன் வாங்கு அப்படின்னா தான் வாங்கணுமே தவிர எல்லாரும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல என்ன பண்ணக்கூடாது? வாங்கக்கூடாது. ஒரு சில இடங்களில் கர்த்தர் காணிக்கையை வாங்குவதற்கெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டார். ரொம்ப விழிப்பாக இருக்கணும். ஆமேன் கர்த்தருடைய வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க, எந்த மனசில் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியாது. அப்போ காணிக்கை கொடுத்த என்ன பண்ணல? வாங்கவே இல்லை.
ஏண்டா எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி போகிறார். அப்போ வேலைக்காரன் ஐயாமேன் ஊழியக்காரனோடு கூட இருந்த வேலைக்காரனுடைய மனசு கொஞ்சம் அப்படி சஞ்சலம் வந்துருச்சு. கொஞ்சம் சஞ்சலம் வந்துட உடனே அவர் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார். வேகமாய் ஓடி போயிட்டு ரதத்தை நிறுத்தி நாகமான் திரும்பி இவரை பார்த்து வருகிறார். என்னய்யா, என்ன காரியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் இந்த நடந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இப்போ வாசிங்க அந்த ஒரு வெள்ளி, அது வாசிங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்து வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருத்தி 2 தாலந்து வெள்ளியையும் 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோட கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். போதும். அப்போ 1 தாலந்து, அந்த 1 தாலந்து வெள்ளி அப்படின்னும் போது கிட்டத்தட்ட அது தோராயமாக 34 கிலோ வெள்ளி. அந்த 1 தாலந்து வெள்ளிக்கு இப்போ இருக்கிற சரியான எடை அப்படின்னு சொல்லும் பொழுது தோராயமாய் 34 கிலோவா 1 தாலந்து வெள்ளி. அப்போ ஒரு சேக்கல் அப்படின்னும் பொழுது 11.5 கிராம். 11 ஒரு சேக்கல் அப்படின்றது 11.5 கிராம். ஆனால் ஒரு தாலந்து அப்படின்னு சொல்லும் பொழுது 34 கிலோ. அப்போ 2 தாலந்து வெள்ளி கொடுக்குறாரு, கிட்டத்தட்ட 68 கிலோ. ஏன் கழுதைக்கு மேலே வச்சு அனுப்புகிறாங்க? 2 தாலந்து தானே, அப்படி பேக்கெட்டில் வச்சுட்டு வர்றது கிடையாது. ஏன் கழுதைக்கு மேலே அப்படின்னா 64 கிலோ. அது போக 2 மாற்று வஸ்திரம் இல்லையா? இப்போ வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, வேலைக்காரன் பாருங்க தந்திரமாய் வேலை செஞ்சான், யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆராய்ந்து பார்க்கிறவர். உள்ளே நுழைஞ்ச உடனேயே எலிசா கேட்கிறார். அப்பொழுது அவன் இவனை பார்த்து 26ஆம் வசனம், அந்த மனுஷர் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்பின பொழுது என் மனம் அவன் கூட வரலையா? கர்த்தருடைய ஊழியக்காரர் கேட்குறான், கேஎஸ்சியை பார்த்துக்க, எங்கே போயிட்டு வர? இல்லை, இங்கே தான் இருந்தேன் ஐயா. அவர் சொல்கிறார், உடனடியாக அது நடந்த காரியத்தை அப்படியே ஒரு படத்தை போல காண்பிக்கிறார். நீ உன் மனம் என்னோடு கூட, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வரும்பொழுது உன் கூட என் மனம் உன்னோடு கூட வந்ததை உணரவே இல்லையா? இப்போ பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அதன் பின்பதாக நீங்கள் வாசிக்கலாம் 27ஆம் வசனம், ஆகையால் நாகமானுடைய குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும். 4 மடங்கு வல்லமையான ஊழியத்தை செய்ய வேண்டிய கேயாசி, கர்த்தருக்காக வைராகியமாய் எழும்ப வேண்டிய கேயாசி, நாகமானுடைய குஷ்டத்தை தலைமுறையாக சந்ததியாக பிடிக்கும் என்று சாபத்தை வாங்கினான். ஆகவே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அல்லது வருகிற நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறவங்க காணிக்கை காரியத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக. ஒரு சின்ன மனசுல கூட பண ஆசைக்கு என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுத்துடாதீங்க. யார் எது கொடுத்தாலும் வாங்காதீங்க. அது ஆண்டவர் நலமானதை சோதித்து, ஐயா வாங்கட்டுமா வேண்டாமா அப்படி நிதானித்து நீங்கள் வாங்கும் பொழுது தான் கர்த்தர் உங்கள் ஊழியத்தின் மூலமாய் பலத்த காரியத்தை செய்வார். நீங்கள் பண ஆசைக்காக எல்லாரும் கூப்பிடுறாங்கன்ட்டு ஓடிக்கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஊழியம் வாங்க வல்லமையாய் கிரியை செய்கிற மாதிரி இருக்கும், பலன் இருக்கவே இருக்காது. ஆனால் அழைக்கப்பட்ட இடத்தில் நிதானித்து நம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, அது சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக இருந்தாலும், நீங்கள் உண்மையாய் கர்த்தருக்காக நின்று செய்யும் பொழுது அதில் பலன் மிகுதியாக இருக்கும். ஆத்தும அறுவடை மிகுதியாய் காணப்படும். ஆகவே வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்கும். அதே போல் ஆகாமல் வருகிற பணம். உலகத்தில் அநேகர் காணிக்கை எப்படி கொடுக்குறாங்க? லஞ்ச பணம் வாங்கி கொண்டு அதை ஊழியருக்கு கொடுக்குறாங்க. அந்த பணங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்? தீட்டுள்ளது. அது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்காது, அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்காது. ஆகவே எல்லாரும் காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி வாங்காதீங்க. அது எப்படிப்பட்ட முறையில் அந்த காணிக்கை உங்களுடைய கரத்தில் வருகிறது என்பதை அறிந்து அதை வாங்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் இருக்கும். அநேகர் செய்கிற ஒரு தவறான காரியம், ஐயா லஞ்சம் நாங்கள் வாங்கிறது கிடையாது ஐயா, ஆனால் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வேலை செய்யும் பொழுது நான் கட்டாயம் அவர்கள் எனக்கு ஒரு பாகத்தை கொடுக்கும் பொழுது அந்த பாகத்தை நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கி அதை நான் செலவு பண்ண மாட்டேன், என் பிள்ளைகளுக்கு செலவு பண்ண மாட்டேன், என் குடும்பத்துக்கு நான் செலவு பண்ண மாட்டேன், யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், அதை என்ன பண்ணிடுறேன் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. தப்பு, வரவே கூடாது. நீ அதை கசக்கி குப்பையா அப்படியே தூர போட்டு வா. அது எத்தனை 1000 இருந்தாலும் லட்சமாக இருந்தாலும் உன் கரத்தில் வந்து தூக்கி போட்டு வந்துரு. அது ரோட்டில் போகட்டும்.
அதை எடுத்துகிட்டு வந்து ஊழியக்காரனுக்கோ சபைக்கோ ஊழியத்துக்கோ கொடுக்கவே கொடுக்காதீங்க. அது சாபத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். அப்போது எகிப்தின் பொக்கிஷம் சாபத்தை கொடுக்கக்கூடியது, மனநிறைவான வாழ்க்கையை கொடுக்காது. அப்போ மோசே வெறுத்தது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என சொல்லப்படுவதை வெறுத்தார். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை வெறுத்தார். ஆமென். எகிப்தின் பொக்கிஷத்தை வெறுத்தார். தேவ ஜனங்களோடு கூட பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ஆமென். இனிமேல் வருகிற பலன் மீது அவர் நோக்கமாயிருந்தார். இனிமேல் வருகிற பலன் என்ன பலன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோடு கூட நான் ஆமென் செல்லுவேன் என்கிற நிச்சயத்தோடு வாழ்கிற வாழ்க்கை தான் இனிமேல் நான் வாழப்போகிற வாழ்க்கை. அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக பரிகார பலியாக அவர் சிலுவையில் மரித்தார், சிலுவையில் மரித்தார். அப்போ இது இனிமேல் வரப்போகிற பலன் அவர் எனக்கு கொண்டு வருவார் ஐயா. நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். வந்திருக்கிற கர்த்தருடைய சனமே, கேயாசி ஒரு பாடம், யூதாஸ் ஒரு பாடம். இயேசுவோடு கூட இருந்தவர்கள் ஆமென் 12 சீஷர்கள். ஆண்டவர் ஜெபம் செய்து முழுவதும் ஜெபித்து தான் சீஷர்களை தேர்ந்தெடுத்தார். யூதாஸை குறித்து நன்றாக தெரியும், இவன் தான் என்னை காட்டி கொடுப்பான், நன்றாக தெரியும். ஆனாலும் அந்த வேலைக்காக அதற்காகவே அவர் உலகத்திற்கு வந்தார். தன்னை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்படியாகவே உலகத்திற்கு வந்தார். ஆகவே இந்த யூதாஸ் மூலமாக தான் எனக்கு பாடு மரணம் எல்லாம் என்று தெரியும். தெரிந்தும் அவனை சீஷனாக ஏற்றுக்கொண்டு உடன் ஆமென் ஊழியக்காரனாக வைத்த எல்லா விதமான அற்புதங்களையும் அவனை கண்டு ஆமென் மனம் திரும்பும்படியாக அநேக காரியத்தை செய்த பொழுதும் யூதாஸ் பண ஆசையினால் அவனுடைய இருதயத்திற்குள் சாத்தான் புகுந்தது. சாத்தான் போயிட்டு இருதயத்துக்குள்ள பணம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஆமென் ஆத்தும மரணத்தை கொண்டு வரும். ஆத்தும மரணம் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் உங்களுடைய கண் குருடாய் போய்விடும். பிழையாமுக்கு பார்த்தீங்களா, பிழையாம் தீர்க்கதரிசி தான் ஆமேன். ஆனால் அவருடைய கண் மறைக்கப்பட்டுருச்சு. தேவன் சந்திக்கிற ஒரு மனுஷன். வேத புஸ்தகத்தில் என்னாகமத்தில் ஆமேன் புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவன் பிழையாமை சந்தித்தார், அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் பிழையாமை சந்தித்தார். ஆமென். அதை சந்தித்த மனுஷன் அவனுடைய இருதயத்துக்குள் அந்த பொருளாசை நுழைஞ்ச உடனே அவனுடைய கண் மூடப்பட்டது. அப்போ என்றைக்கு ஒரு மனுஷன், என்றைக்கு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆமென் இருதயத்துக்குள்ளாக பொருளாசை என்கிற அந்த இச்சை நுழைஞ்சிருச்சோ அவனுடைய ஆன்மீக கண்ணை கர்த்தர் மூடி போடுவார், கண்ணை மூடி போடுவார். அதன் பின்பதாக அவர் சொல்லுகிற எல்லாமே தவறாகவே போகும், எல்லாமே தவறாய் போயிடும். ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் சொன்ன வார்த்தையின்படி இப்போ வாசிக்கலாம். கடைசியாக அந்த 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளை நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகள் மேல் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதாரண குணமுள்ளவர்களாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆகாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஆமென். அப்போ இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகல நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைக்கணுமா? இப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட நம்பிக்கையை தான் நமக்கு எங்கே கொண்டு போவோம்? நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகும். நாபோத்துடைய திராட்சை தோட்டம் அதை கீரை கொள்ளையாய் ஆமேன் வாங்கும்படியாக விரும்பினான். இப்போ திராட்சை தோட்டம் கர்த்தருடைய ஊழியம். திராட்சை தோட்டம் என்பது கர்த்தருடைய ஊழியம். அப்போ கீரை என்பது கசப்பு. எகிப்தில் நாங்கள் என்ன சாப்பிட்டோம்? கீரையை சாப்பிட்டோம். அப்போ எகிப்தின் கீரை அப்படின்னும் பொழுது அது ஒரு அடிமைத்தனம். அப்போ ஆகாப்பு என்ன கேட்குறாரு? ஐயா, ஊழியத்தை, கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு, கீரை கொள்ளையாக கசப்பாய் உலகத்தின் லௌகிங்களுக்கு நேராக மாற்றும்படியாக வாஞ்சித்தார். ஆகவே தான் நாபோத் சொன்னா, இல்லை, என்னுடைய பிதாக்களுடைய ஆசீர்வாதத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் ஐயா. ஆமென். கர்த்தருடைய திராட்சை தோட்டம், கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற பிதாக்களின் ஆசீர்வாதம், இதை என்ன பண்ண மாட்டேன், கீரை தோட்டமாய் மாற்றுவதற்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்போ ஊழியம் கீரை கொள்ளையாய் மாறக்கூடாது. ஐஸ்வர்யத்தின் ஆமென் இழிவான இச்சைக்கினராக போயிடக்கூடாது. ஆகவே அதில் கவனமாக இருக்கணும். அப்போ ஆகாப்புடைய மனைவி எசபேல், ஆமென், அப்படிப்பட்ட கேரக்டர். ஐயா, பண ஆசை
ஆமென். எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது சாபம். குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வந்தது, சந்ததிகளுக்கு சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வந்தது. ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் பயணப்படுங்க. பணத்திற்கு பின்பதாக ஒருபோதும் ஓடாதீங்க. பணம் உங்களை ஆமென் என்ன பண்ணாது, திருப்திப்படுத்தவே படுத்தாது. பணத்திற்கு மேலே பணம், பணத்திற்கு மேலே பணம், ஆடம்பரம் 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 இப்படியே கொண்டு போகும். ஒரு நாளில் மரணத்துக்கு நேராக உங்களை கொண்டு போய்விடும். ஆகவே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் காணப்படுங்க. இருக்கிறது போதும், நல்லா சாப்பிட்றேன், தங்குறேன், ஆமென், சுகபோகமாக இருக்கிறேன், இது எனக்கு போதும். கர்த்தர் இப்போ கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் போதும் என்கிற மனதோடு கூட இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.